ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சுரேகாவால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயாவோட பிளானே வந்துட்டு சொதப்பி கடைசியில் எப்படி போய் அது முடியுது, சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல ஐயா எப்படியாச்சும் நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் வந்துட்டு இந்த உறவு வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக எப்படியாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சா மட்டும் பத்தாது. இந்த வீட்டே ஆள்றது அந்த சுந்தரவல்லி தானே. அந்த சுந்தரவல்லியை மாரி எப்பட்றா பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நந்தினிக்கு இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நந்தினியை ஒத்துக்க மாட்டான். இப்போ நந்தினியே இந்த சுந்தரவல்லியை எப்படி சமாளித்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா குழம்பி போயிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த சுரேகா அப்பா வந்துட்டு ஏதோ பிளான் போடுறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு விவேக் வீட்டில் அப்பாவை பார்த்ததுலேருந்து அப்பா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்காரு. அதனால் அப்பா ஏதோ பிளான் போட்டார் அப்படின்னு மட்டும் சுரேகாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை போயிட்டு மாதவி கிட்ட சொல்கிறா, அப்பா ஏதோ பிளான் பண்ணுறாங்கக்கா அப்படின்னு சொல்லுவோம். மாதவி அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க மாதவி. ஏன்னா மாதவினால தான் நம்ம நந்தினியே இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் நம்ம நந்தினி மேலே மாதவியை விட சுரேகாவுக்கு தான் எப்போயுமே கோபம் இருக்கும். நம்ம நந்தினிக்கு எதுவுமே கிடச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஃபஸ்ட்டு ஆள் சுந்தரவல்லியும் சுரேகாவும் தான். அதுக்கப்புறம் தான் மாதவி. அதனால தான் சுரேகா இதை விடாமல் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ தான் வந்துட்டு விவேக் கிட்ட பேசுகிறத சுரேகா காதில் வாங்கிறா. விவேக் கிட்ட நம்ம அருணாச்சல என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சில, சீக்கிரமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண, இதுக்காக வந்துட்டு நந்தினிக்கிட்டே சூர்யாக்கிட்டே இதை பற்றி பேசி சீக்கிரம் முடிவுக்கு வா அப்படின்னு சொல்கிறத நம்ம சுரேகா காதில் வாங்கிடுறா. ஆனால் வாங்கினது என்னமோ அரைக்குறையாக தான் வாங்கினதுமே செம்ம ஷாக் ஆகிட்டா. ஐயோ, அப்பா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்களா? அப்போ இந்த நந்தினி இந்த வீட்டில் தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த வீட்டுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினச்சா இந்த அப்பா என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கா நம்ம சுரேகா. அப்போ தான் வந்துட்டு இதை எப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம அக்காட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அக்காட்ட போய்ட்டு சொல்கிறா. யார் மாதவி கிட்ட போய் சொல்கிறா, அக்கா இந்த மாதிரி நம்ம அப்பா இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆனால் அவள் வந்துட்டு என்னடி சொல்கிற, உண்மையாவா? ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி தெளித்து விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா என்ன அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு? இது அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் பெரிய பிரச்சனையாக்கி இதை முடிச்சு விட்டுறணும். இதை வச்சுக்க நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா சூர்யா வந்துட்டு நந்தினிக்காக நிறைய பண்ணுறான். சூர்யாவுக்கு நந்தினி மேலே லவ் வந்துருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்லவும், மாதவி என்னடி சொல்கிற, உண்மையாவா சொல்கிற? ஆமாக்கா, எனக்கு அப்படி தான் தோணுது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மாதவிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இதை இப்படியே வளர்க்கக்கூடாது, எதனா பண்ணி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் நம்ம சுரேகா. அப்போ மாதவி போகும்போது நம்ம சுந்தரவல்லி கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மாதவி சுந்தரவல்லி கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி